வணக்கம் என் மக்களே. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் கோவில் காவலாளியான அஜித் குமார் காவல்துறையினரின் மிருகத்தனமான தாக்குதலுக்கு பலியாகி இருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல். இந்த செயலை செய்த நபர்களுக்கு தகுந்த சாட்சியங்களை கொண்டு நீதித்துறை உடனடியாக மரணத்தை பரிசீலிக்க வேண்டும். இது போன்ற செயல் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கிலுமே நடைபெறவே கூடாது. என் மக்களே, நான் இதுக்கு தான் சொல்கிறேன். நமக்கான தலைவர்களை தேர்ந்தெடுத்திருந்தால் நிச்சயம் இது போன்ற நிலை நடந்திருக்காது. அஜித்குமாரின் உயிரும் பறிபோயிருக்காது. எத்தனையோ லாக்அப் டெத் நடந்திருக்கு, அவர்களின் உயிரும் பறிபோயிருக்காது. நாம் தவறான தலைவர்களை தேர்ந்தெடுத்ததன் விளைவுதான் அஜித்குமாரின் மரணம் வரை இப்போது வந்திருக்கிறது. என் மக்களே, ஏற்கனவே பென்னிக் ஜெயராஜ் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. நான் கொள்கை விளக்கத்தினை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஒரு குற்றம் நடந்ததுன்னா 76 நாட்களுக்குள் காவல்துறையினரால் குற்றப்பத்திரிகையானது நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட வேண்டும். அடுத்த 76 நாட்களுக்குள் வழக்காடப்பட்டு அந்த குற்றத்திற்கான தீர்ப்பு, அந்த வழக்கிற்கான தீர்ப்பானது வழங்கப்பட வேண்டும் என்று நாம் முன்பே கொள்கை விளக்கத்தினை உங்கள் முன் நான் சொல்லியிருக்கிறேன். நாம் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் அதே போன்று தான் நடக்கும். குற்றம் நடந்ததுன்னா 76 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகையானது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அடுத்த 76 நாட்களுக்குள் அந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்கப்படும். என் மக்களே, நமது அடுத்த கொள்கை, அனைத்து அரசு அலுவலக கட்டிடங்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும். என் மக்களே, நமக்கான கொள்கைகளை கொண்டு நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஓர் அஜித்குமார் இறப்பதற்கு முன் நாம் அதிகாரம் அடைய வேண்டிய தேவை இருக்கிறது. அனைவரும் எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். நன்றி என் மக்களே.